அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ராதிகா வீட்டை விட்டு போகிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கோபி ராதிகா கிட்டே போய் எவ்வளவோ வாதாடி பார்க்குறாங்க. அதாவது, ராதிகா தயவு செஞ்சு என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ, இந்த ஒரு தடவை என்னை நீ மன்னிச்சிரு. அதாவது இப்போ கூட நீ போகிற விஷயம் எனக்கு பாக்கியா சொல்லி தான் தெரிய வந்துச்சு, அதனால தான் நான் உடனே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி சொல்ல, உடனே ராதிகா வந்து திரும்ப கோபி மேலே இரிட்டேட் ஆகுறாங்க. அப்போ உங்களுக்கா என்னவையோ இல்லை மையவையோ பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் துளி கூட வரல. இப்போ கூட அதாவது பாக்கியா சொல்லி தான் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா அப்போ நாங்கள் எதுக்காக இங்கே இருக்கணும் கோபி? இல்லை வேண்டாம், உங்களை விட்டு நான் விலகி இருக்கிறதா சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா முடிவெடுத்து கிளம்புறாங்க. அந்த சமயத்தில் கோபி என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. ராதிகா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் என்ன நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏன் இந்த வீட்டில் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக நீ நான் மயூ எல்லாம் இருந்திருக்கோம், அந்த நினைவுகளை பற்றி நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, உன்னோட முடிவை நீ மாற்றிப்ப அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி சொல்ல, உடனே ராதிகா வந்து இல்லை கோபி, நான் இந்த வீட்டில் சந்தோஷமாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா சொல்ல, இதை கேட்டதுமே கோபியோட தலையில் இடையே விழுந்த மாதிரி ஆயிடுது. ஒரு ரியாக்ட் பண்ணுறாரு பாருங்கள், அப்படியே ராதிகா ஷாக் ஆகிடுறாங்க. என்ன கோபி, நீங்கள் நான் சொல்கிறது நம்பலையா? நீங்கள் வேணால் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்திருக்கலாம், அதுவும் உங்களோட அப்பா உங்கள் அம்மா உங்கள் பொண்ணுன்னு எல்லோரும் இருக்கும்போது மட்டும்தான் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது, நானும் என் பொண்ணு எந்த காரணத்தை கொண்டும் சந்தோஷமாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா சொல்கிறாங்க. இதனால் கோபி மனசொடைஞ்சு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ராதிகா தயவு செஞ்சு இப்படி பேசாத, முடிஞ்சு போனது எல்லாமே விட்டுடலாம், இதுக்கப்புறம் நான் அதை பற்றி பேச மாட்டேன், நீயும் முடிஞ்சு போனதை பற்றி பேசாத. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன, நீ மயூ என் கூடவே இருக்கணும் எப்போவுமே. அதே சமயத்தில் என்னால் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, இன்னொரு பக்கம் என்னால் என் அம்மா என் பசங்களும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீ வேணா நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரே வீட்டில் ஒன்றா இருக்கலாம், அதுதான் நமக்கு சந்தோஷம். நீயும் என் கூட இருந்த மாதிரி இருக்கும், என்னாலேயும் உங்களை கேர் பண்ணி பார்த்துக்க முடியும், என் அம்மாவையும் என் பசங்களையும் என்னால் பார்த்துக்க முடியல, நம்ம அதனால் அந்த வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி வந்து சொல்கிறாங்க. உடனே ராதிகா வந்து என்ன கோபி பேசுகிறீங்க, உங்களை விட்டு விலகி இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன், உங்களை சும்மா உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வந்தால் கூட என்னை அவமானப்படுத்தி அனுப்புகிறாங்க உங்கள் அம்மா, அந்த இடத்துல வந்து என்னை எப்படி இருக்க சொல்கிறீங்க, நீங்கள் பேசுகிறது தப்புன்னு உங்களுக்கு துளி கூட தோணவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா அவங்க பக்கமாக இருக்கிற நியாயத்தை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு கோபி ஒரு பக்கம் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கார். நம்ம என்ன சொல்லி நம்ம ராதிகாவுக்கு புரிய வைக்கிறது, என்ன சொன்னால் நம்மளோட ராதிகா வருவா அப்படிங்கிற மாதிரி பல கோணங்களில் நம்ம கோபி யோசிக்கிறாரு. என்ன சொல்லி ராதிகாவை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போக போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.